ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆயிருக்குன்றது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ப்ளஸ் நான் இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணேன், என்ன ப்ராஃபிட் பண்ணேன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தோங்கன்னா நம்ம கொடுத்த லெவலுக்கு இங்கே பாருங்கள், நம்ம என்ன லெவல் கொடுத்தோமோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகி 31st இன்றைக்கி மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகி ஒரு அப்சைடு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் அங்கேருந்து அப்சைடு போயிட்டு மறுபடியும் கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் அப்சைடு போயிட்டு இங்கே வந்து கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இங்கே அப்சைடு போயிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா. ஓவராலாக புள்ளி சைடு தான், பட் இருந்தாலும் வந்து எதுனாலும் நடந்திருக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம கொடுத்த லெவல் பாருங்கள், இந்த பியூட் லெவலுக்கு மேலே தான் நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த பியூட் லெவலுக்கு மேலே தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த ஒவ்வொரு லெவலும் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். T1 கீழே வந்து சப்போர்ட் எடுத்து T2 மேலே ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் T3 போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு T2 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் T3 வந்து ரெசிஸ்டன்ஸோட முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற லெவலில் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா. பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குற நாளை வாய்ப்புள்ள நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து வீடியோ வந்து நீங்கள் கவனித்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். எப்பவுமே நாலேஜை ஷேர் பண்ணி மற்றவங்களும் ப்ராஃபிட் பண்ணுறதோட எண்ணத்தோடு வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்றைக்கி பார்த்தோன்னா இதுதான் என்னுடைய ட்ரேட் இன்றைக்கி. ஓகேங்களா. இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடுடைய ப்ராஃபிட் பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து 5,561 ருபீஸ். ஓகேங்களா. இதான் என்னுடைய ப்ராஃபிட்டு, இன்றைக்கியோட ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. இந்த 2 ட்ரேடு வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கல் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. நீ ப்ராஃபிட்னா 4,706 தான் காமிக்குது, நீங்கள் ஆனால் 5,561 சொல்கிறேன்னு கேட்டாங்கன்னா, இது இன்றைக்கோட ப்ராஃபிட் எடுத்து இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்தோங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 5,561. இது ரெண்டும் வந்து நாளைக்கான ட்ரேடுக்காக, நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ளே, நாளைக்கு தான் பட்ஜெட் டேன்றதுனால இதை வந்து நம்ம வந்து ஒரே சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா ஹெவி வாலடைல் இருக்கும். ஓகேங்களா. வாலட்டிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. இப்படியும் மேக்ஸிமம் ஹெவி வாலடைல் இருக்கிறது சான்ஸ் இருக்குன்றதுல கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஹெவி வாலடைல் இருக்கும். ஸோ அதனால் வந்து கால் சைடு போகலாம், ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த வந்து ஒரு ஸ்ட்ராங்கல்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கல்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டெக்னிக்கல் டேர்மில் வந்து ஸ்ட்ராங்கல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராங்கல் மெத்தட் வந்து நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்ட்ராங்கல் மெத்தட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். காலை வந்து 20,450. இந்த வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக, நான் பேப்பர் ட்ரேடிங் கிடையாது, இது வந்து ஒரு பேக் எண்டு வந்து பேக் டெஸ்டிங்காக நான் இது போட்டிருக்கேன். ஓகேங்களா. காலையும் புட்டியும் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். இது வந்து 310க்கும் 315க்கு வந்து செல் பண்ணியிருக்கேன். இது ஓவராலாக இப்போதைக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து மைனஸில் காமிக்கிற மாரி இருக்குது. ஓவராலாக இப்போதைக்கு மைனஸ் காமிக்கிருக்கு. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து ப்ராஃபிட் இருக்கும். எந்த சைடுன்னு வந்து டிசைட் பண்ணாமல் நம்ம வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்ற போது இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங்கல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நிஃப்டியில் ஸ்ட்ராங்கல்னு சொல்லுவாங்க. எந்த சைடு வந்து நம்ம டிசிஷன் இல்லை அப்படின்னா, நான் பட்ஜெட் எனக்கு வந்து மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகும், நம்ம கால் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை ஃபுட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு எய்மோட ஒரு 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 தாட் ப்ராசஸோடு நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகக்கூடாது. ஓகேங்களா. அதனால் வந்து கால் சைடு வந்து ஒரு லாட்டும் புட் சைடு ஒரு லாட்டும் வந்து 2 சைடுமே வந்து நான் அந்த ஸ்ட்ராங்கல் வந்து லாங் ஸ்ட்ராங்கல்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா. ஷார்ட் ஸ்ட்ராங்கல், இது லாங் ஸ்ட்ராங்கல் பை பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா. அது வந்து அது பேக் அண்ட் டெஸ்டிங்காக. இங்கே பாருங்கள், நான் ஒரே ப்ரைஸில் 312 23,450க்கு வந்து கால் ஆப்ஷனை வந்து இந்த வீக்குக்காகவும், அடுத்தது 23,700 வந்து புட் ஆப்ஷன் இந்த வீக்காகவும் ஒரே ப்ரைஸில் பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நாளைக்கு வந்து இது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது நாளைக்கு ப்ராஃபிட் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸு. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.